ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டரோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த சுப்ரீம் சோலார் பிராண்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதை வச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க. ஸோ சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு நாங்கள் சூஸ் பண்ணிக்கிற பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சோலார். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு. குவாலிட்டி நல்லா இருக்குது, நிறைய ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. ஸோ இந்த சுப்ரீம் சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லைன்டு கோட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் லைன் கோட்டிங் மூலமாக அந்த ஹீட் ஆகிறதாகட்டும், இந்த டேங்கோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 165 லிட்டர் கெப்பாசிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க இன்ஸ்டாலேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அவங்க தரும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கு, இந்த செட்டப்லாம் தனியாக கொடுத்துருவாங்க. இந்த கிளாஸ் லைன்டு, இந்த கிளாஸஸ் பைப் மாதிரி இருக்கிறதெல்லாம் தனி பேக்கேஜில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பைப் மாதிரி இருக்கிற இந்த கிளாஸ் தான் வந்து தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொன்று, இந்த பொசிஷனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல நல்ல சன்லைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது மேக்ஸிமம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா தெற்கு வடக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிழக்கு மேற்காக வைக்கும்போது சூரியன் வந்து சன்செட் அப்பவும் சன்ரைஸ் அப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் லைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது டிஷ்ஷோ இல்லை வாட்டர் டேங்கோ பக்கத்தில் இருந்து அதோட ஷேடோ வந்து இந்த பைப்ஸ் மேலே விழுகாத மாதிரி பார்த்துக்குங்க. மேபி இந்த ஷேடோ விழுகிறனால கூட அந்த தண்ணியோட ஹீட் ஆகிற விஷயங்கள் வந்து ஓரளவு ரொம்ப சின்ன அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று, இந்த பைப்ஸ்லாம் வந்து மாட்டும்போது ஷாம்பு வாங்கிட்டு வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து தேய்ச்சி விடுவாங்க, இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு அலைன்மெண்ட் மாறினா கூட நமக்கு வந்து இந்த டியூப்ஸ், இந்த கிளாஸ் டியூப்ஸ் வந்து பெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாக்டாக வந்து மாட்டணும். ஸோ அதனால் வந்து அவங்க எந்த கம்பெனியில் வாங்குறீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு ப்ளம்பர்ஸோ இந்த பில்டிங் வேலை பண்ணுறவங்ககிட்டயே கொடுத்து மாட்ட வேண்டாம். அந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்து மாட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு டியூபாக வந்து மாட்டணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இதில் ஒரு சின்ன ஒரு மைனர் சேஞ்சஸ், இந்த டேங்க்லேயே இதில் ரொட்டேஷன் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதை வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி இழுக்கவும் கூடாது. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஃபிட் பண்ணணும் அதை. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த செட்டப் வந்து முடிஞ்சுது. இனி அடுத்து வந்து இன்லெட் அவுட்லெட் அந்த பைப்ஸ்லாம் வந்து மாட்டணும். ஓகே, இப்போ வந்து இது எதுக்காக கவர் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 24 ஹவர்ஸுக்கு வந்து அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஹீட் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து வாட்டர் இன்லெட் பைப். இதுக்கு ஒரு கேட் வால் வந்து வச்சிடணும். ஸோ இன்கேஸ் நம்ம இந்த கேட் வால் வச்சிட்டோம்னா இன்புட் நமக்கு தேவையில்லைங்கும் போது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அவுட்லெட் பைப்பு. ஸோ இது வந்து ஏர் வால்வ்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி எக்ஸஸாக ஹீட் ஆகி அதோட கேஸு ஆவியில் வெளியில் போகிறதுக்கு அந்த ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுக்கணும், இல்லாட்டி உள்ளே பஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து நாங்கள் அவுட்லெட்டுக்கு வந்து கேட் வால் வச்சிடக்கூடாது காரணம் மட்டும். அப்புறம் இந்த பைப்பு வளையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு இரும்பில் வந்து ஒரு பைப் நாங்கள் நிறுத்தியிருக்கோம்.
இல்லாட்டி என்ன ஆகுனா இந்த ஹீட்டான தண்ணி இதாகிறதுக்கு இதாகும். இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ஹீட் ஆயிடுது. இப்போ ஆன் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அந்த இதில் பைப்பில் இருந்த கொஞ்சம் கூலான வாட்டர் போனதுக்கப்புறமே இப்போ பார்த்தீங்கன்னா புகை ஓரளவுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்ல சூடான தண்ணியில் நீங்கள் குளிக்க உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு வாட்டர். ஓகே, நம்ம இது வரைக்கும் எப்படி இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம், என்ன இதுன்னு பார்த்துட்டோம். நீங்கள் அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டரோட சோலார் வாட்டர் ஹீட்டில் நமக்கு கன்சம்ஷன், எலக்ட்ரிக் கன்சம்ஷன் சுத்தமாக இருக்காது. நமக்கு நிறைய அதனால் வந்து மிச்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்போது வந்து நிறைய ரேட்டில் ரொம்ப அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது இன்னொன்று, பவர் கட்டணத்தில் யோசிக்க வேண்டியதில் எப்போவுமே நமக்கு ஹாட் வாட்டர் வரும். ஈவன் இப்போ வர சோலார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் வருது. அதனால் வந்து தைரியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது. ஸோ இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அடுத்த அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நோ மெயின்டெனன்ஸ் ஃபார் லாங் டைம். இப்போ வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் வாங்கினோம்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரிப்பேர் ஆகும். ஸோ சீக்கிரமாக வந்து ரிப்பேருக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அதிகம், கன்சப்ஷன் ஃபீஸும் அதிகம். ஆனால் சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 years எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணுற பொறுத்து, அதோட எஃபிஷியன்சி பொறுத்து ஒரு 8 years 10 yearsக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் வரும். மேபி சின்ன சின்ன ஒரு பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் கூட வரலாம், அவ்வளோதான். ஸோ பெரிய அளவுக்கு கம்பேரிங் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் கம்பேர் பண்ணும்போது சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் வாட்டர் ஹீட்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை டேர்ன் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ நம்ம எங்கேயாவது கண்டினியூஸாக வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்ஸ், அந்த ஹீட் ஆகக்கூடிய அந்த கிளாஸ் டியூப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு போர்வையை வச்சோ இல்லை நம்ம அப்பயே காட்டின மாதிரி ஒரு ஷீட்டை வச்சோ நம்ம மறைச்சிட்டு போகணும். இது ஒன்று தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ மற்றபடி இதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ண முடியாது, இல்லை டோட்டலாக இந்த செட்டையே பிரித்து வைக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அடுத்த ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டைமாக ஒரு பக்கம் ஸ்டே பண்ணுறோம், இல்லை வந்து ரொம்ப ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு, மற்றவங்களாம் பச்சை தண்ணியிலே குளிக்கிறாங்க அப்படின்னா நெசசரியோ இல்லை ஷார்ட் டைம் யூசேஜுக்கோ இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ஒத்து வராது. அது வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். அடுத்து வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். நம்ம வந்து டக்குன்னு எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா இது வந்து ஒரு 3000 2000 வருது நார்மல் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா, ஸோ நம்ம அதை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 20,000 எபோவ் தான் இருக்குது, ஸோ பேசிக் கெப்பாசிட்டியே. ஸோ அப்போ அந்த இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கம்பேரிங் நார்மல் வாட்டர் ஹீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டில் ஒரு பிராண்டை பற்றி நம்ம பார்த்தோம், சுப்ரீங்கிற பிராண்டை பற்றி. அப்புறம் எப்படி இன்ஸ்டாலேட் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன, இன்லெட் அவுட்லெட் பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து, உங்களோட நீடை பொறுத்து சோலார் வாட்டர் ஹீட்டரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சோலார் வாட்டரை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.